வணக்கம் தமிழ் மக்களே! இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட காட் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஆரம்பத்திலேயே ரொம்ப அது இதுன்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசினாங்க. அந்த பாட்டு வந்து பாட்டை கலாய்ச்சி, அதுக்கப்புறம் ஏஐ பேச கலாய்ச்சி இப்படிலாம் ரொம்ப பேசினாங்க விஜயனான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எனக்கு என்ன தோணுது, நல்லா ஓடும்னு தான் தோணுது. ஏன்னா ஆரம்பத்தில ரொம்ப கேலியா பேசினாங்க. ஆனால் ட்ரெய்லர் பாட்டெல்லாம் வாங்கி அடைச்சி போயிட்டாங்க. ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஆரம்பத்திலேயே. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்து நம்ம போய் பார்க்குறோமோ, இந்த மாதிரி அதிகமாக அந்த இது ரொம்ப சூப்பராக பாட்டு, சூப்பராக எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடாது, அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம யோசிச்சுட்டு போன அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப இந்த மாதிரி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்க போவோம்ல, அப்போ அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ லியோ படத்துக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி பண்ணனால பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டெலாம் செம்மையா தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் கேட்க கொஞ்சம் இதாக இருக்கும். கேட்க கேட்க தான் எல்லாம் பிடிக்கும். பேசும் பார்த்தீங்கன்னா, ஏஐ பேசு விஜய் நட்டு ஃபஸ்ட்டு பார்க்க எல்லாருக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, பார்க்க பிடிச்சி போயிருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ படத்துக்கும் இப்போ நல்லா இருக்காருன்னு ஒரு எதிர்பார்ப்புல நிறைய பேர் போவாங்க. பட் பார்த்தீங்கன்னா, படம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. எதில் நம்ம எதிர்பார்த்து போகிறோமோ, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நம்ம யோசிச்ச அளவுக்கு அதில் இல்லைன்னா, அப்போ நம்மளுக்கு அது அவ்வளோதான் பிடிக்காம போயிடும். ஆனால் இது வந்து எதிர்பார்த்து வச்சு மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பிளான் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், எந்தெந்த இந்த படத்தை பற்றி கிண்டல் பண்ணி பேசிச்சோ, விஜய் ஆண்டனி ஃபேஸ் ஏஐ ஃபேஸ் வச்சுலாம் கிண்டல் பண்ணி பேசினாங்களோ, அவங்களாம் பாருங்கள் இந்த படத்தை பற்றி பாராட்டுவாங்க பாருங்கள். இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த படம் செம்ம மாசாக தான் இருக்க போகுது. இந்த படம் சென்சாருக்கு போணுச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏ/பி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தில் வந்து எந்த ஒரு சீனையும் எடுக்கப்படலையாம். எல்லா சீனும் கரெக்டாக இருக்கும். எந்த தவறான வார்த்தை எல்லாம் எந்த அரசியல் பேச்சு இந்த மாதிரி எதுவுமே இல்லையாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செப்டம்பர் 5க்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்காக உங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியும் விஜய் ஃபேன்ஸுங்க இந்த படத்துக்காண்டி காத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் சார், பிரபுதேவா சார் இவங்கலாம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். வெங்கட் பிரபு சார் செம்ம பிளான் பண்ணி செம்மையாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் அப்டேட்லாம் அதிகம் கொடுக்காத காரணம் எல்லாருமே என்னென்னா, அதிகமாக இப்போ வந்து யோசித்து நம்ம இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு யோசிப்பாங்கள்ல, அது இருக்கக்கூடாதுல்ல. எந்த படத்துக்கும் நம்ம அதிகமாக எதிர்பார்த்து போனோம்னா, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதனால் நம்ம எதிர்பார்ப்பே இல்லாமல் போனோம்னா தான் அந்த படம் நமக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டே நம்ம ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. ப்ரெசென்ட்டில் வாழும்போது ஃப்யூச்சரில் நம்ம அப்போ போய் ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் வாழும்போது. அந்த மாதிரி தான் இந்த படம் இதுவும் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து செம்மையாக இருக்க போகிற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் சூப்பராக தான் இருந்துச்சு. அப்போ ட்ரெய்லர் சூப்பரும் படம் சூப்பராக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு தெரியல, எந்த படமும் ரிலீஸ் இல்லை போட்டியா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். சும்மாவே விஜயண்ணா படம்னா அது செம்மையாக தான் ஓடும். பேன் இண்டியா படம் வேறு இது செம்மையாக ஓடும். அதில் வேறு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த எந்த போட்டியாகவும் படம்லாம் இப்போ இது செம்மையாக பாருங்கள் கலெக்ஷனும் இருக்க போகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற படம் தான். எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்க படம். விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பாக்கி ஹீரோங்க ஃபேன்ஸு அவங்களும் எதிர்பார்த்து இருக்க படம் தான் இந்த காட் படம், தி காட் படம். இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் கலாய்ச்சாங்க. பட்டு நல்லா தான் இருந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் இந்த மாதிரி புதுசு இப்போ வந்த எல்லா அப்டேட் எல்லா சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு படத்துக்கு. எல்லாம் அது இதுன்னு சொல்கிற வயசு சொல்லிட்டு தான் இருக்கும். என்ன தான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணாலும் அதனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கேட்கணும். அடுத்தவங்க சொல்கிற வச்சு நம்ம இன்றைக்கி வாழக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் சூப்பராக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவ்வளோ செம்மையாக போட்டிருக்காரு மியூசியம். அவரை போய் நிறைய பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே பிஜிஎம் கிங் தான் நம்ம யுவன் சங்கர் சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.